இந்திய பொருளாதார வளர்ச்சியில் அதிக பங்களிப்பை செய்யக்கூடிய தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதிகளை தடுத்து நிறுத்தக்கூடிய கட்சியினுடைய பிரதிநிதியான நயினார் நாகேந்திரன் வெள்ளை அறிக்கை கொடு, காவி அறிக்கை கொடு, பச்சை அறிக்கை கொடு என்று கேட்பதற்கெல்லாம் அருகதையற்றவர். மோடியினுடைய பயணம் என்றைக்காவது நாடாளுமன்றத்தில் எதையாவது நான் இதை செய்தேன் என்று பேசியிருக்கிறாரா? அப்படி ஏதாவது ஒரு வளர்ச்சி என்பதை காமித்திருக்கிறாரா? 1945 சீனா விடுதலை பெற்றது. 2 நாடுகளுக்கும் ஒரே மக்கள் தொகை தான். ஆனால் உலக அரங்கில் சீனா 2வது இடத்தில் இருக்கிறது. இந்தியா எத்தனாவது இடத்தில் இருக்கிறது? 146வது இடத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு இணையாக 15 மாநிலங்களில் ஆளக்கூடிய பாஜக மாடலாக ஒரு மாநிலத்தை காட்டுவதற்கு துப்பில்லை, திராணி இல்லை. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜெர்மன், இங்கிலாந்து ஆகிய 2 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு 13,000 கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்துவிட்டு சென்னை வந்து சேர்ந்திருக்கிறார். பொதுவாக தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக இருக்கிறது என்பது நாம் சொல்லிக்கொள்வதல்ல, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் அவை தெரிவிக்கிறது. 11.16% என்ற அளவில் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு முக்கியமான காரணம், இந்தியாவிலேயே அதிகமான தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் இருக்கிறது, 2வது தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னாலும் அந்த மகாராஷ்டிரா என்பது அவர்களுடைய நிறுவனங்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே தான் தொழிற்சாலைகள் இருக்கும். ஆனால் இந்த தொழிற்சாலைகளுடைய நிறுவனங்களுடைய தலைமையிடம் மகாராஷ்டிராவில், மும்பையில் இருப்பதால் அந்த வருமானங்கள் அங்கு கணக்கு காட்டப்படுகிற பொழுது அது முதல் மாநிலம் என்றாலும் கூட இந்தியாவில் தமிழ்நாடு தான் தொழில்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம், தொழில் வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய மாநிலம். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. நீங்கள் இப்போ நிதி ஆயோக்காக இருக்கட்டும், பல்வேறு அமைப்புகள் வெளியிட்ட அறிக்கைகளாக இருக்கட்டும், எல்லாத்திலும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குவது என்றெல்லாம் இது. ஆனால் இப்போது இவர் போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். அது ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், நயினார் நாகேந்திரன் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நயினார் நாகேந்திரனுக்கு ஒரே ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். இதுவரை கிட்டத்தட்ட 93 முறை 84 நாடுகளுக்கு பயணம் செய்தவர் மோடி. கிட்டத்தட்ட அவர் அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பின்னால் 93 முறை 84 நாடுகளுக்கு அவர் பயணித்து வந்திருக்கிறார். எதற்காக போனார்? அங்கே போகிற பொழுது அம்பானியை கூட்டி கொண்டு போவார், அதானியை கூட்டி கொண்டு போவார். அங்கு போய் ஆஸ்திரேலியாவில் போய் சுரங்கம் அமைக்கிறதுக்கு அதானிக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பார். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியவர்கள் பூரா அதற்கு எதிராக போராடுவார்கள். ஆக இந்த மாதிரி ஒரு தனிநபர்களுடைய வளர்ச்சியை உருவாக்குவதற்காக இவர் என்ன செய்தார்? வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்தார். அவர் நாடாளுமன்றத்தில் உட்காந்தா கூட அவர் என்ன செய்கிறாரு? பெல்ட்டை தேடுதார். ஏன்னா அவர் விமானத்திலேயே பயணித்து சீட் பெல்ட்டை தேடுறது, பார்லிமெண்ட் சீட்டில் உட்காந்துக்கிட்டு பெல்ட்டு தேடுற ஆளாக மோடி என்ன செஞ்சார்? நீங்கள் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வெளிநாடுகளுக்கு செல்வது, தொடர்ச்சியாக வெளிநாடுகளிலேயே இருப்பது, அவர் வெளிநாட்டில் இருந்து இங்கே வருவது கூட நாடுன்னு பேர் இருக்கிறதுக்காக இங்கே வராரு, தமிழ்நாடுன்னு வேறு ஒரு நாடு போல் அப்படின்ட்டு இங்கே வராரு அப்படிங்கிறது தான் அவரை கேலியும் கிண்டலுமாக நீங்கள் பத்திரிகைகள், ஊடகங்கள் கேலி சித்திரங்களை வரைகிறது. ஆக மோடியினுடைய பயணம் 93 முறை 84 நாடுகளுக்கு போய்விட்டு என்றைக்காவது நாடாளுமன்றத்தில் எதையாவது நான் இதை செய்தேன் என்று பேசியிருக்கிறாரா? அப்படி ஏதாவது ஒரு வளர்ச்சி என்பதை காமித்திருக்கிறாரா? இப்படி போனதுனால இந்தியா உலக அரங்கில் பொருளாதார வளர்ச்சியில் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறது என்பதை காமித்திருக்கிறாரா? 1947 இந்தியா விடுதலை பெற்றது, 1945 சீனா விடுதலை பெற்றது. 2 நாடுகளுக்கும் ஒரே மக்கள் தொகை தான், 140 கோடி 140 கோடி, 2 நாட்டுக்கும் 140 கோடி தான். ஆனால் உலக அரங்கில் சீனா 2வது இடத்தில் இருக்கிறது, இந்தியா எத்தனாவது இடத்தில் இருக்கிறது? 146வது இடத்தில் இருக்கிறது. 2க்கு வித்தியாசம் என்ன? சீனாவுக்கு இப்போ அவர் அடிக்கடி போகிறாரு, சீன அதிபர் இங்கே வராரு. ஏன் சீனாவை மாதிரி இந்தியாவை முன்னேற்ற முடியலை அப்படின்னு சொன்னால், இங்கு ஜாதி வெறியை ஊட்டுவது, மத வெறியை ஊட்டுவது, தனிநபர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவது, அம்பானி அதானி என்ற 2 நபர்களை மட்டும் மையப்படுத்தி இந்தியாவினுடைய வளங்களை வாரி வழங்குவது,
அவர்களுக்கு சாதாரண ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கடன் கேட்டால் கிடைக்காது. ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய், லட்சக்கணக்கான ரூபாய் என்ன செய்வது, கடன் தள்ளுபடி பண்ணுவது என்பதெல்லாம் தனிநபர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதானி அம்பானிகளுக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடியினுடைய பிரதிநிதி நயினார் நாகேந்திரன் கேட்கிறார். பொருளாதார வளர்ச்சியில் 11.16% அடைந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இவர் எதற்கு வெளிநாட்டுக்கு சென்று வருகிறார் என்று கேட்கிறார். ஆனால் இவர் ஏற்கனவே தொடர்ந்து சுற்றுப்பயணங்கள், இங்கே தமிழ்நாட்டில் புரிந்துணர்வு நீங்கள் முதலீட்டாளர்கள் மாநாடு அதில் ஏற்பட்டது. அதில் தொழில்துறை சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள் சட்டமன்றத்திலேயே கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் கிட்டத்தட்ட ஒரு 50, 60, 75 நாட்கள் நடந்த அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே எந்தெந்த எவ்வளவு தூரம் தொழில்கள் எங்கெங்கே இங்கே வந்திருக்கிறது, இந்த வின்ஃபாஸ்ட் என்பது தூத்துக்குடியில் உற்பத்தியை துவக்கி இருக்கிறது. இது மாதிரி அவர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்து ஒப்பந்தங்கள் போட்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து இங்கே தொழில் துவங்கி நேரடி வேலைவாய்ப்புகள், மறைமுக வேலைவாய்ப்புகள் என்ற வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்கிறது. முதலமைச்சர் அதில் கவனமாக இருக்கிறார். ஆனால் அதற்கு வெள்ளை அறிக்கை கேட்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் மோடியை பார்த்து வெள்ளை அறிக்கை கேட்க வேண்டும். இத்தனை முறை நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று விட்டு வந்தீர்களே, இந்தியாவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் மோடியினுடைய தாடி தான் வளர்ந்திருக்கிறதே ஒழிய இந்தியா வளர்ந்ததாக தெரியவில்லை. ஆக மோடி தான் என்ன செய்கிறார், அம்பானிகளையும் அதானிகளையும் வளர்க்கிறார். ஆனால் மாறாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது அனைவருக்குமான வளர்ச்சி என்பதுதான் திராவிட மாடல் என்று முதல்வர் பேசி கொண்டிருக்கிறார். இரண்டையும் ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த அடிப்படையில் வெளிநாட்டுகளிலிருந்து முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாட்டில் தொழில்களை உருவாக்கி மறைமுக நேர்முக வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலமாக ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்துவது. ஏனால் இதில் நீங்கள் இன்னும் சில பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க, வெளிநாட்டில் போய் நிறுவனங்களை கூட்டிகிட்டு வாரீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. உலகமய கொள்கை என்பது இந்தியா இருக்கிறது. இந்தியா என்பது 91 உலகமய கொள்கையில் கையெழுத்து போட்டு எல்லா நாடும் இங்கே வருவாங்க. எல்லா நாட்டுக்காரனும் எல்லா நாட்டிலையும் போய் என்ன செய்யலாம், முதலீடுகள் பண்ணலாம், வைக்கலாம், தொழில்களை துவங்கலாம், எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அம்பானியும் அதானிகளும் என்ன செய்வார்கள், போர்ஜரி கம்பெனிகளை வெளிநாடுகளில் உருவாக்குவார்கள். அதன் மூலமாக நிதி மோசடிகளை செய்வார்கள். அதன் மூலமாக ஊழல் என்று அமெரிக்க நாடாளுமன்றமாக இருக்கட்டும், ஹிண்டன்பர்க்காக இருக்கட்டும், பத்திரிகைகளில் செய்தி வரும். அதற்கு அதானிகளும் அம்பானிகளும் பதில் சொல்ல மாட்டார்கள். மோசடி நிறுவனங்களை உருவாக்குவது, அதன் மூலமாக நிதிகளை என்ன செய்வது, மோசடி செய்வது என்பதுதான் நீங்கள் மோடி அரசாங்கம், மோடியினுடைய நண்பர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை. ஆனால் தமிழ்நாட்டு அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களை இங்கே அழைத்து வந்து இங்கே தொழில்களை உருவாக்குவதன் மூலமாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான். இது சட்டமன்றத்திலும் சரி அல்ல தொழில்துறை சார்பாகவும் சரி அவர்கள் தொடர்ந்து அறிக்கைகளை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். யாரோடு எவ்வளவு ஒப்பந்தம் போடப்பட்டது, என்ன தொழிற்சாலை இங்கு வந்திருக்கிறது, என்ன வேலைவாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் கொடுத்திருக்கு. நயினார் நாகேந்திரனுக்கு தேவை என்றால், நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர், அவர்தான் பாஜகவினுடைய கட்சிக்கு அந்த கட்சியினுடைய தலைவர். அவர் சட்டமன்றத்தில் இந்த அறிக்கைகள் கொடுத்த போது என்ன செய்து கொண்டிருந்தார் என்று தெரியவில்லை. எனக்கு தெரிஞ்சு நயினார் நாகேந்திரனுக்கு ப்ளூ ஃபிலிம் பார்க்குற பழக்கம் கிடையாது சட்டமன்றத்தில். ஏன்னா கர்நாடகாவில் தான் அதை விழுந்து பார்ப்பானுங்க. எல்லோரும் சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணால் கர்நாடக சட்டமன்ற பாஜக உறுப்பினர்கள் ப்ளூ ஃபிலிம் பார்த்ததெல்லாம் வெளியே வந்துச்சு. இனிமேல் நயினார் நாகேந்திரன் சட்டமன்றத்தில் இருக்கிற பொழுது அவரது வீடியோவையும் இல்லை அவர் மொபைல் யூஸ் பண்ணும்போது நான் பார்க்க வேண்டும். ஏன்னால் சட்டமன்றத்தில் இந்த விவாதங்கள் நடந்திருக்கிறது. சாதாரண குடிமகன்களுக்கே தெரிகிறது எந்த நாட்டிலிருந்து எவ்வளவு நிதி வந்தது, எங்கு தொழிற்சாலை துவங்கப்பட்டது, தூத்துக்குடியில் எந்த தொழிற்சாலை, ஸ்ரீபெரும்புதூரில் எந்த தொழிற்சாலை, ஓசூரில் எந்த தொழிற்சாலை என்று பட்டியலை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நயினார் நாகேந்திரன் அந்த கேள்வியை எழுப்பி கொண்டிருக்கிறார். நயினார் நாகேந்திரன் கேள்விகளை எழுப்பி கொண்டே இருக்க வேண்டியதால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை அவர்களால் தடுக்க முடியாது. தடுப்பதற்கான முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொள்வார்கள். அதையும் தாண்டி தான் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு நிதி பகிர்வை, அதிகமான நிதி பகிர்வை தர வேண்டிய தமிழ்நாட்டிற்கு, இந்திய பொருளாதார வளர்ச்சியில் அதிக பங்களிப்பை செய்யக்கூடிய தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதிகளை தடுத்து நிறுத்தக்கூடிய கட்சியினுடைய பிரதிநிதியான நயினார் நாகேந்திரன் வெள்ளை அறிக்கை கொடு, காவி அறிக்கை கொடு, பச்சை அறிக்கை கொடு என்று கேட்பதற்கெல்லாம் அருகதையற்றவர். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் முன்னேறி கொண்டிருக்கிறது. அதில் முதல்வர் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு பெரிய வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கேள்வியையும் நயினார் நாகேந்திரனிடம் கேட்க வேண்டும். 25 ஆண்டு காலமாக தொடர்ந்து
குஜராத்தில் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அங்கு என்ன வளர்ச்சியை காமிச்சீர்கள்? ஏன் தமிழ்நாடு முதல்ல இருக்கு? தொடர்ந்து 25 வருஷம் பாஜக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குஜராத் ஏன் அவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எத்தனை? 15 மாநிலங்களில் பாஜக ஆள்கிறது. தமிழ்நாடு மாதிரியான ஒரு முன்மாதிரியான மாநிலமாக பாஜகவால் ஏன் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை காட்ட முடியவில்லை? அப்படி காட்டணுமா வேண்டாமா? அப்படி காட்ட வேண்டுமென்றால் அவர்கள் எதை காட்ட வேண்டும்? உத்தரப்பிரதேசத்தில் தலித் மக்கள் மீதான படுகொலைகள், தாக்குதல்கள், பெண்கள் மீதான இதை காட்டணும். குஜராத்தில் 40,000 பெண்களை காணவில்லை, அவர்கள் பாலியல் தொழிலுக்கு கடத்தப்பட்டார்கள் என்ற செய்தி வருது. இதுதான் இப்போ குஜராத்தினுடைய முன்னேற்றம் என்று காட்ட வேண்டும். மணிப்பூரில் பாஜக ஆள்கிறது, அங்கு பெண்கள் நிர்வாணமாக ஓடவிடப்பட்டு அங்கு ஒரு சமூகமே அழித்து ஒழிக்கப்படுகிறது என்று அவர்கள் காட்ட வேண்டும். ராஜஸ்தானிலும் மத்திய பிரதேசத்திலும் அவர்கள் பாலம் கட்டுறாங்கல்ல, நீங்கள் 90 டிகிரி பாலம்லாம் கட்டுவாங்க, அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை அவர்கள் காட்ட வேண்டும். வேற எதை அவர்களால் காட்ட முடியும்? தமிழ்நாட்டிற்கு இணையாக 15 மாநிலங்களில் ஆளக்கூடிய பாஜக மாடலாக ஒரு மாநிலத்தை காட்டுவதற்கு துப்பில்லை, திராணி இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை பார்த்து, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பார்த்து, தமிழர்களை பார்த்து இவர்கள் ஒரிசா சாவியை களவாண்டு தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்று அமித்ஷாவால் பேச முடிகிறது. இந்த 2 பேரும் குஜராத்திகள் அங்கிருந்து வந்து தமிழ்நாட்டு சாவியை 2026இல் களவாடி செல்வதற்கு முயற்சிக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். தமிழ்நாட்டின் சமூக வளர்ச்சியை மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வளர்ச்சியை, அரசியல் மேன்மையை மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதை நோக்கி தான் தமிழ்நாடு பயணித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் ஓரணியில் தமிழ்நாடாக திரண்டிருக்கிறது என்று முதல்வர் பேசி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழக முதல்வர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை மேலும் உயர்த்த வேண்டும் என்பதுதான் நமது வேண்டுகோளாகவும் இருக்கிறது.